எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம். இந்த பாட்டுடைய கருத்துக்களை முதல் நம்ம வாசிக்கலாம். சர்வலோகாதிபதி சர்வலோகாதிபதி அந்த பாட்டு பாருங்க. இந்த முதல்ல அப்படி வார்த்தைகளை மட்டும் அப்படி வாசிங்க. சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே. எல்லாரும் சேர்ந்து படிங்க. சர்வலோகாதிபா. லோகாதிபா என்றால் என்ன? லோகங்களுக்கெல்லாம் அதிபதி. இரண்டாவது வார்த்தை சர்வ சிருஷ்டிகனே, படைப்பாளனே, உண்டாக்கினவனே, என்னை படைத்தவரே. இல்லையா? அதுக்கு அடுத்து பாருமா, தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. என்ன பிதாவா? தயாபரம்னா என்ன அர்த்தம் சிவகுமார்? தயாபரன் என்னவா? இருக்கிறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க. நீங்க தயாள குணம் இருக்கா? தயவு இருக்குதா? எனக்கு தயவும் கிடையாது, தாட்சியமும் கிடையாது. தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான். இங்க பாருங்க, இந்த பாடல் எழுதிருப்பார் திரு அவதாரா நமஸ்காரம். இது யாரை குறித்து பாடுறாருன்னு சொன்னா, இயேசு குறித்து சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் திரு அவதாரம் எடுத்து ஜகத்து ரட்சகனாக இந்த உலகத்திலே தோன்றினான். கையை தட்டி கத்த சோதனை பண்ணுங்க. தயாபர பிதவு இந்த தரணியில, சரியா, குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக, இங்க பாருங்க அடுத்து வரணும், தரணியிர் மனூடர் உயிர் அடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் சிலுவையில் மாண்டவனே, சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, சினுக்கையிலே எனக்காக பலியானவரே, உமக்கு நமஸ்காரம். பிதாவை சொல்லிட்டாரா? குமாரனை சொல்லிட்டாரா? இப்ப மூன்றாவது சொல்றாரு, பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சற்குருவே. அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதுக்கு பேர் தான் பரம. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சத்குரு இருக்கிறாங்க, எத்தனையோ சத்ரு இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு குரு நமக்கு, பரிசுத்த ஆவியாகிய தெய்வன் நமக்கு குருவாக, நம்மை போதிப்பவராக, நடத்துவதாக இருக்கின்றார். அருவியாய் அடியார் அகத்தினில் அடுபியாய் அடியார். யாரு? நம்ம எல்லாரும். அகத்தினில் பிளஸ்ஸி, அகத்தினில் நம்ம பிளஸ்ஸி சொல்ல சொன்ன, எழுந்து சொல்ற. உள்ளத்தில். எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தில். கீதா யோசித்தா இவ என்ன சொல்ல போறாளோ, பாஸ்டர் நிக்க வச்சிட்டார். அகத்தினில் உள்ளத்தில் வசிக்கும் அரிய சித்தேசா. சித்தேசா எல்லாவற்றுக்கும் மேலோங்கி நிற்கிறவர் நமஸ்காரம். அதுக்கு அடுத்த பகுதி ரூபா. இப்போ 3 பேரையும் நபரையும் ஒன்னா சேர்த்து சொல்ல. இந்த பாட்டு படிக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப ஆரம்ப காலங்கள்ல புரியாது. இந்த பாட்டை புரியாதனால என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்தேன். இப்போ புரிஞ்சு நான் பண்ணி சொல்றேன். இப்போ இந்த 3 பேரையும், பிதா குமாரன் பரிசுத்தாவியர் 3 பேரையும் சேர்த்து சொல்றாருங்க. முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். எல்லாரும் கை தட்டி சொல்லுவாங்களா? அல்லேலூயா. இந்த 3 பேரையும் இதை எழுதிய ஆக்கியோன் என்ன சொல்றாரு? 3 தொழில்களுக்கும் அதிபதியாயிருக்கிறவரே, படைப்பவனே, ரட்சிப்பவனே, என் உள்ளத்திலே வாழ்பவனே, உமக்கு நமஸ்காரம். எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை படைப்பாளன், என்னை பாதுகாப்பவன், என் உள்ளத்தில் இருந்து என்னை வழிநடத்துவன், அவனே இறைவனாவான். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்தலாமா? இப்ப இந்த பாட்டு பாடலாமா? எல்லாரும் எழுந்துன்னு பாடலாமா? எல்லாரும் எழுந்துங்க. இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சு, தயவு செய்து இந்த பாட்டுகளை எல்லாரும் கத்துக்குங்க, வீட்டுல பாடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது திருத்துவத்தை குறித்து பேசப்படுகிற பிரதானமான சத்தியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தா
கருணை சமுத்தியா, நித்திய திரியேகா நமஸ்காரம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான சொல் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். எல்லாம் நல்லா எல்லாம் சத்தமா சேர்ந்து பாடுங்களேன். எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டவரை துதிக்கணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ரெடி? சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க, தரணியின் மனுடன் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியா அகத்தினில் வசிக்கும், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா, கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா, நித்ய திரியேகா நமஸ்காரம், நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகா தேவா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். எல்லாம் கைகளை உயர்த்தி பிதாவாகிய தேவனை அறிக்கை செய்கிறேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையானவரை அறிக்கை செய்கின்றேன். பரிசுத்த ஆவியாகிய தேவனை அறிக்கை செய்கின்றேன். உலகளாவிய திருச்சபையை நான் அறிக்கை செய்கின்றேன். இப்படி அறிக்கையை ஆண்டவர் கேட்டார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம்.
இந்த இறை அருட்கோட்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உம்மை ஆண்டவரே அவ்வண்ணமாகவே பார்த்துமை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இம்மானுவேல் நம்பர் 1 முன்னலவா. மேலோட அவன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ எல்லாரும் பார்க்கலாம். பாஸ்டம்மா 2 உதாரணங்களை சொன்னாங்க. ட்ரினிட்டி அந்த கான்செப்ட் போட்டு போடுங்க. ட்ரினிட்டி கான்செப்டுக்கு பாஸ்டம்மா 1 சொன்னாங்க. பாஸ்டரை உதாரணமாக வச்சாங்க. அப்பாவாக, கணவராக, போதகராக அவர் செயல்படுகிறார். இன்னொரு கான்செப்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது சொன்னது அப்போ போயிடுச்சு பாஸ்டர். என்ன சொன்னாங்க? இவன் மகன் தான் எனக்கு தெரியும். இரு ஐஸ் ஒரே பொருள் திடப்பொருளாக, திரவ பொருளாக இல்லையா, ஆவியாக செயல்படுது. திடப்பொருளாக அதுக்கு வெயிட் இருக்குது. அது என்ன பண்ணுது? நீர்த்துளிகளாக செயல்படுது. அது மட்டுமல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ஆண்டவர் மேகங்களை மேலே வச்சார், நதிகளை சமுத்திரத்தை கீழே வச்சிருக்கார். மேலேயும் தண்ணி. நம்ம எல்லாரும் எங்கே தான் இருக்கிறோம்? ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் தண்ணியிலே இருக்கிறான். நிறைய பேர் மேலேயும் தண்ணி. குடிமகனுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குடிக்க தண்ணியே செலுத்துறது கிடைக்கிறதில்ல. ஆண்டவர் பாருங்க, மேலேயும் தண்ணி வச்சிருக்காரு, கீழேயும் தண்ணி வச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய சரீரத்திலையும் தண்ணி வச்சிருக்காரு. இந்த ரேஷியோ தண்ணிக்கு, தண்ணியும் ரத்தமும். நான் இப்போ சயின்ஸ் படிக்கலப்பா, மெடிக்கல் சயின்ஸ் நான் படிக்கலப்பா, சோத்திரம். ரத்தமும் நீர் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ இயலாது. ரத்தமும் நீர் இல்லை ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. இப்போ இங்கே யார் நிற்கிறது? இப்போ 3வது உதாரணத்தை நான் முன்வைக்கிறேன். இந்த இம்மானுவேல் ஒரு முழுமையான ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இம்மானுவேலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? என்ன இருக்கணும்? அது யாரம்மா? வாமா, இப்போ கிளாஸ் எடுக்க வாமா. எல்லாரும் என்ன பாருங்க, முதல்ல பிராணவாயு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுது? அவர் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஆத்மாவானான். அல்லேலூயா. இந்த ஆத்மா யாருக்கு சொந்தம் இல்லை? பொண்டாட்டிக்கு சொந்தமா? புருஷனுக்கு சொந்தமா? இதனால்தான் ஒரு ஆக்கியோட நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆனா நம்ம எல்லாரும் சொந்தம். யாருக்கு சொந்தம்னா ஏசப்பாவுக்கு சொந்தம். அல்லேலூயா. கைத்துக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பிராணவாயு, ஆண்டவர் சுவாசத்தை ஊதினான், அப்பொழுது ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆத்மா, ஆவி இருக்குது. 2வது ஆத்மா இருக்குது. ஆத்மா என்பது என்ன? சிந்திப்பது, செயல்படுவது, யோசிப்பது இல்லையா? இதெல்லாம் ஆத்மா, மைண்ட் செட்டப். மைண்ட், ஆவி, ஆத்மா, சரீரம். 3வது அவனுக்குள்ள என்ன இருக்குது? பாடி, சரீரம் இருக்குது. ஆவி இருக்குதடா உனக்கு, நீ பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி. ஆவி, ஆத்ம, சரீரம் 3ம் இணைந்து செயல்படுவனே அவனுக்கு பேர் தான் இம்மானுவேல். மனுஷன் பேர் என்ன? மனுஷன். மனிதா நீ மண்ணா இருக்கிறாய். பக்கத்துல சொல்லுங்க, மனுஷா மண்ணா இருக்கிறாய். எத்தனை பேர் மீன் பாடி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் டெட் பாடி பார்த்துருக்கீங்க? இந்த எல்லா பாடி ஒரு நாள் கைண்டுருங்க, பீஸா ஆண்டவர் கைண்டுவார். ஆவி தன்னை தந்த இறைவனிடத்துக்கு செல்கிறது. எல்லாரும் கைத்துக்கு சொல்லுங்க. மரணத்துக்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு
நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நம்மை ஆக்கின ஆண்டவிடத்துக்கே செல்கிறது. போடா, நான் வேற என்ன பண்ணேன்னு தெரியல பார்த்து நின்றுகிட்டு இருக்கான் பாவம். ஆவி ஆத்ம சரீரம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் முழுமை அடைய முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, தலையே இல்லைன்னா எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். தலை இல்லைன்னா எப்படி இருக்கும்? தலை இல்லாம யாருன்னா ஒருத்தர் நடந்து வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து வா வா நல்லா இருக்கிற, ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுப்பீங்களா? என்ன செய்வீங்க? தலையே இல்லைன்னா தலை இல்லாத சரீரத்துக்கு பேர் என்ன? வினோதா அம்மா சொல்லுங்க, தலையில்லாத சரீரத்துக்கு பேர் என்னம்மா? நீங்க வினோதம்மாவா? நம்ம யூஸ்வலா கூப்பிடுவோம், ஏ முண்டம் வாய். அப்படி யார் முண்டம்? தலை இல்லாதவனுக்கு பேர் முண்டம். அல்லேலூயா. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, இறைவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, ஞானஸ்தானம் ஒன்றே, திருச்சபை ஒன்றே. இந்த ஒருவராகிய தேவன் எல்லாரும் எத்தனை பேர் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிருக்கீங்க? மூன்றாவது உதாரணம். இப்ப நாலாவது உதாரணம். ரெண்டு உதாரணம் முடிஞ்சிச்சு, இமானுவேல் மூணாவது உதாரணம். இப்ப நாலாவது உதாரணம். எத்தனை பேர் தாலி கட்டி கைத்துறீங்க? தாலி நானா கட்டினேன், என் வீட்டுக்காரர் தான் கட்டினாங்க. உங்க வீட்டுக்காரர் தான் கட்டினா, நான் ஒத்துக்கிறேன். சரி, தாலி கட்டும் போது என்ன போடுறோம்? சரி சொல்லு பார்க்கலாம். இப்போ கீதா சொல்லு 3 முடிச்சு. நான் இன்னைக்கு நான் 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். கீதா சொல்லு 3 முடிச்சு பேர் என்னம்மா? எங்க அம்மாவை தான் கேட்கறேன், என்ன கேட்கறேன்? முதல் முடிச்சு எங்க? கடவுளோடு உறவு. இரண்டாவது முடிச்சு கணவரோடு உறவு. மூன்றாவது முடிச்சு சக உறவுகளோடு உறவு. ஏன் தாலி கரெக்டா நெஞ்சு பக்கத்தை வச்சு கட்டுறோம்? இந்த மூணுத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணுமா? கீதா கரெக்டா சொல்லிட்டா. இந்த மூன்றையும் மகளே, பெண்ணே, நீ மறவாதே, இறைவனை மறவாதே, உன் கணவரை மறவாதே, உன் உறவுகளை மறைந்து விடாதே, அதை உள்ளத்திலே வைத்து நீ பாதுகாத்துக் கொள்ள, அப்படி நல்லா இருப்பாய். கைத்தட்டு கத்த சோதனை பண்ணுங்களா. இந்த 3 முடிச்சில முதல் முடிச்சு எங்க இருக்கிறாரு? இறைவன், கணவர், மனைவி. என்ன அருமையான தத்துவம் பாருங்க. இது இல்லாம உறவே இல்லைங்க, குடும்பமே இல்லைங்க. அனைத்திலும் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை விதமாகத்தான் படைத்திருக்கின்றார். பிதாவாகவும் குமாரனாகவும் வார்த்தையாகவும் பரிசுத்த ஆவியாக தெய்வமாகவும் அவர் நம்மை வழி நடத்தி கொடுக்கின்றார். பாஸ்டர்மா சொன்னாங்க, கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே, பெண்டிகாஸ்ட் சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே என்ன சண்டே? திருத்துவ ஞாறு. இதெல்லாம் மனப்பாடம் கொண்டு வந்துருங்க. கிறிஸ்மஸ் எப்போ வருது? டிசம்பர்ல வருது. ஓகேவா? அப்போ கிறிஸ்மஸ் எதுக்காக? இயேசுவின் பிறப்பின் நாளை கொண்டாடுகிறோம். குட் ஃப்ரைடே இயேசுவின் மரண நாளை கொண்டாடுகிறோம். ஈஸ்டர் சண்டே இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம். 50th பெண்டிகாஸ்ட் சண்டே இயேசுவின் நாமத்தினால் அனுப்பப்பட்ட, பிதாவினால் அனுப்பப்பட்ட தூய ஆவியரை நாம் தொழுது கொள்கிறோம். அதுக்கு அடுத்த சண்டே திருத்துவ இறைவனை நாம் தொழுது கொள்கிறோம். புரியுதுங்களா? மறக்க மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக இறை வழிபாட்டில திருத்துவ தெய்வத்தை நாம் வழிபடும்படியாக இந்த சண்டே திருத்துவ ஞாயிறாக உலகளாகிய கத்தோலிக்க திருச்சபையில அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரை தொழுகிறார்கள். இப்ப நாம் இப்படி யோசிப்போம், பிதாவாகிய கடவுளுக்கு குமாரனாகிய கடவுளும் பரிசுத்தாவிய கடவுளும் துணை கடவுள்களா? 3 பேரும் மும்மூர்த்திகளா? இருக்கீங்களாப்பா? 3 பேரும் 3 கடவுள்களா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? நீங்க கூட மும்மூர்த்தி தான் கும்பிட்டீங்க அப்படி சொல்லி யாருன்னா ஒரு மூர்த்தி சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஏ மூர்த்தி, நான் மும்மூர்த்தி கும்பிடல, யாரதான் கும்பிடுற சொல்லுங்க. ஏக இறைவனாகிய யெகோவா தெய்வத்தை வழிபடின. கையை தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். 3 தத்துவத்தை அல்லது சத்தியத்தை முன்வைத்து நான் முடிக்க போறேன். 1, 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். காலையில் நானும் சகோதரி சிஸ்டர் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு
சரி என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசும்போது இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தின. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. 123 மத்தேயு 1:23. அதே வார்த்தை பாருங்க. 400 years after, 400 ஆண்டுகள் கழித்து சொல்லப்பட்ட அதே வேத வாக்கியங்களை நிறைவேறுதலாக தீர்க்கதரிசி எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்ட வார்த்தை. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரும் கூட இருக்காங்க. பைபிள் சொல்லுதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 41ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரொம்ப அருமையான வசனங்க. 43ஆம் அதிகாரம் 3, 4, 5 2 வசனங்களை வாசிங்க. கடவுள் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். எத்தனை பேர் எல்லாரும் பாருங்க. நீ பயப்படாத சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். வாசிமா. நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ, எல்லாரும் சொல்லுங்க, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சங்கீதம் இப்போ ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 43 5ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்தும் கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை, இறைவன் நம்மோடு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, தேவன் அல்லது கடவுள் நமக்காக, யாரு நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார், நமக்காக பலியானார். சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் எனக்காக பாவமானார், ஆண்டவர் எனக்காக பலியானார், ஆண்டவர் எனக்காக சாபமானார். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் சொல்லுது, அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மாம்சமானார். வார்த்தையான இறைவன் கடவுள் நமக்காக, மாம்சமான கடவுள் சாபமானார், பாவமானார், பலியானார். எத்தனை பேர் சொல்லுங்க? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக. மூன்றாவதாக, இந்த திருத்துவ தெய்வ கோட்பாடு நமக்குள், வேதம் சொல்லுகிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டல் செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக அவர் வேண்டல் செய்யும் தெய்வமாக. 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், 16ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம், சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களுக்குள் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். தூய ஆவியராகிய தேவன்
நம்மை நடத்துவதற்காக நம் உள்ளத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்முடன், நமக்காக, நம்மில், நமக்குள். விசுவாசிக்கிறீங்களா? அவர்தான் ஆண்டவர். இவர்தான் ஆண்டவராக இருக்க முடியும். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லப்படுமாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதியாகமம் புஸ்தகம், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க? பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னால் அவர் வந்து போனார் அப்படின்னு சொல்வதற்கல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கையை தட்டி கதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் அந்த வார்த்தை? வேதம் சொல்கிறது அவர்தான் இயேசு கிறிஸ்து. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வார்த்தையாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரர், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எத்தனை பேர் வாழ்க்கை செழிப்பாகன்னு ஆசைப்படுறீங்க? வார்த்தையாகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். வார்த்தையாகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கலக்க வேண்டும். அன்புக்குரிய சக உறவுகளை, விசுவாச மக்களே, இறைவனை நாம், கடவுளை நாம், தெய்வத்தை நாம் இவ்விதமாகத்தான் பார்க்க வேண்டும். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் நம் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மை வழிநடத்துவதற்காக. எதற்காக? நம்மை ஆற்றுவதற்காக. எதற்காக? நம்மை தேற்றுவதற்காக. எதற்காக? நான் உன்மேல் வைத்து உனக்கு, கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வதற்கு. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்திருக்கலாமா? சொல்லாமா? இந்த திருத்துவ ஞாயிறு அன்று திருந்தாத மக்கள் எல்லாம் திருந்தணும். ஆண்டவருக்காக நம்முடைய உள்ளங்கள் சொந்தமாகணும். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்வார். கடந்த காலங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களை பார்த்து சொல்கின்றார், எபினேசர் என்று ஆண்டவருக்கு பெயரிட்டார்கள். இம்மட்டும் ஆண்டவர் உதவி செய்தார். இம்மானுவேலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நிகழ்காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பெயர் சூட்டுகிறான். யெகோவாயிரே என்று பெயர் சூட்டினார். கையெத்துக்கு சொல்லுங்க, யெகோவாயிரே. ஹல்லேலூயா. வருங்காலத்துக்கு அவர் சொந்தக்காரர். பக்கத்தில் சொல்லுங்க, கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் சொந்தம் அவர் மட்டுமே. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவள். Amen. I belong to you, Lord Jesus. அவர் எனக்கு சொந்தமானவர். Amen. You belong to me, Lord. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Amen. Hallelujah. இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். Amen. துன்ப நேரங்களிலே, சோர்வு நேரங்களிலே,
மன உளைச்சல் ஏற்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன் வலது கையை பிடித்து நான் உன்னை நடத்துவேன். ஆமென். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆமென். முதிர் வயதிலும் நான் உங்களை விடாதிருப்பேன். ஹல்லேலூயா. ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். இயேசுவே. இத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக தம்மை தாமே தியாகமாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாயிருக்கின்றார். அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை சில தவறுகள் செய்யும் போது, குற்றங்கள் செய்யும் போது நம்மை சுட்டி காட்டி நல் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி சொல்லாமா, ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்ன ஆண்டவரே, ஆண்டவரே உமது கிருபையினாலே நான் வாழ எனக்கு உதவி செய்யும். நன்றி நன்றி. உம்முடைய தயவினாலே வாழ எனக்கு உதவி செய்யும். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய கிருபையினாலே உங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொண்ட பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எப்போதும் பொய் சொல்லாது. எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம், பிதாவாகிய தேவன் ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கினார். எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம், குமாரனாகிய தேவன் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கின்றார். எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 13, 14 வசனங்கள், ஆவியின் கனிகளினாலே ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார்கள். அதைத்தான் நாம் திருத்துவ தேவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில இப்படிப்பட்ட சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிதாவிடத்திலே நாம் ஜெபிக்கின்றோம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. குமாரன் மூலமாக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை எடுத்து செல்கின்றார். எத்தனை பேர் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிதாவிடத்திலே நாம் ஜெபிக்கின்றோம், குமாரன் மூலமாக ஜெபிக்கின்றோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை பிதாவிடத்துக்கு எடுத்து செல்கின்றார். மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் தேவைகள் இன்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்கள் தேவைகள், நம்முடைய தேவைகள் இன்னது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஜெபித்து முடிக்க போகிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் கூட வந்திருக்கீங்களோ ஆண்டவரிடத்தில் என்னுடைய தேவைகளை சொல்லலாம். ஆண்டவர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வார். ஆண்டவர் அந்த தேவைகளை நமக்கு உதவி செய்வார். கடினமான சூழ்நிலையிலே இருக்கலாம், கஷ்டமான நிலையிலே வந்திருக்கலாம், நெருக்கடி சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆண்டவரனை தேற்றுகிறார். ஒரு தாய் அவனை தேற்றுவது போல பரிசுத்த ஆவியானவரை தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு பெயரே தேற்றரவாளன். ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை தேற்றும்படியாக நம்மோடு கொடுக்கிறார், நம்மை ஆற்றும்படியாக நம்மோடு கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஏக இறைவனை நாம் தொழுத முடியாமல் வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரே, நான் தனியா இல்லையா ஆண்டவரே, எப்போதும் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில சுவாமியை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உடைய வசனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் உடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகின்றேன். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கூட இங்கே வந்திருக்கார்களோ எனக்கு தெரியாத ஐயா, பரமபிதாவாகிய நான் நலமானவர்களை உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நல்ல ஈவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றேன். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஈவுகளை தந்து சுவாமி, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல உடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் உமது நன்மைகளும் கிருபைகளும் தொடரட்டும் ஆண்டவரே. உமது நாமத்திலே உடைய ஊழியக்காரனாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதுக்காக, ஏற்றுக்கொண்டதுக்காக, உமது மக்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருளும் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான அனைத்து தேவ மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி
ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.